ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போனால் நெத்திலி மீன் தான் வாங்கியிருந்தோம். இது 120 ரூபா அரை கிலோ. 1 கிலோ வந்து 150 ரூபா. நாங்கள் அரை கிலோ தான் வாங்கியிருந்தோம். இது அப்புறம் வந்து சங்கரா மீன், அது 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். மொத்தம் 220 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருந்தோம். இது வந்து மீனை இதை வறுத்துட்டு மற்ற மீனை வந்து குழம்பு வச்சிடலாம், சங்கரா மீன் வந்து குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நெத்திலி மீனை தான் நாங்கள் வறுக்க போகிறோம். நல்லா கழுவி எடுத்துருந்தாச்சு. நல்லா கல்லெலாம் வச்சு உரசி நல்லா கழுவி எடுத்துருந்தாச்சு. நான் எவ்வளோ வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக அலசி எடுத்து வந்தாச்சு. ரெடிமேட் மசாலா தான் இது போட்டிருக்கோம். மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். நமக்கு அதில் காரம் பத்தலை, அதெல்லாம் காரமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். மீன் மசாலாலாம் நல்லா ஒட்டட்டும். மீனில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தோம். மீனை நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளோட கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ் மீன் தான், நல்லா அழுத்தமாக தான் இருந்துச்சு. நல்ல மீன் தான் இது. கொண்டு வருவாங்க இங்கே டெய்லியும். ஒரு அம்மா கூடையில் கொண்டு வருவாங்க டெய்லியும். நம்ம தேவைன்னா ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, நம்ம ஃபோன் பண்ணி கூட சொல்லிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். கடையில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகணுன்னே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். விறகடுப்பில் தான் எப்பொழுதுமே இங்கே சமைப்போம். சிலிண்டரில் வந்து எப்போயாச்சும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் சிலிண்டரில் சமைக்கிறோம். மற்றபடி விறகடுப்பில் தான் சமைப்போம். மீன் சேர்த்து நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் மீன் தான். எப்படியும் சேலத்துலேயும் இது வந்து 200 300 இருக்கும். மற்ற இதில் இங்கே வந்து கம்மி தான். 120 ரூபா தான் மீன். அரை கிலோ 120 ரூபா, 1 கிலோ வந்து 150 ரூபா, 250 ரூபா. நல்லா ஒரு சைடு வந்தாலும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்து எடுத்துக்கலாம். அந்த சைடு அனல் தாங்கலை, அதனால் இந்த சைடு திரும்பி உட்காந்தாச்சு. என் தங்கச்சி தான் நீங்கள் வீடியோ எடுத்தது. இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு சங்கரா மீன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அது எங்கள் அம்மா குழம்பு வச்சாங்க. அது இந்த தங்கச்சி தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தது. இதை மீன் வறுத்தது வந்து நான் வீடியோ எடுத்தது. எங்கள் அம்மா வேறு எப்போ வந்தாலும் உனக்கு எதாவது வேலையா, எப்போ பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த கதையில் வாங்கி இந்த கதை விட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். நிறைய சமைப்பாங்க, டெய்லி நான்வெஜ் தான். நான் சரியாக வீடியோ எடுக்கிறதுலாம் வேலை பார்த்துட்டு இருக்க, கல்யாணம் பிஸி வேறு, வேலை பார்த்துட்டே இருக்கனால வீடியோ எடுக்க முடியல. சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, அதனால் சரிட்டு வீடியோ எடுத்தோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ மீன் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் போடும்போது தான் எண்ணெய் கடையில் ஒட்டும். திரும்பி போடும்போது எண்ணெயை ஒட்டாது, கடையில் ஒட்டாது மீன். நல்லா முழுசாகவே வந்துட்டு பாருங்கள். சூப்பராக ரசத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷாக சாப்பிடும்போது. எல்லா மீனும் வறுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது. சாப்பிடும்போது அப்பப்போ சூடாக வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 10 மீன் வறுக்கல, சாப்பிட மட்டும் வறுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.